ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குரூப் 4 சிலபஸ் வைஸ் டெய்லியும் படிச்சுட்டு இருக்கோம். கொஞ்சம் நல்லா கேப் விட்டாச்சு. நாளையிலேருந்து திரும்ப கண்டினியூ பண்ணலாம். டெய்லியும் நைட்டு ஒரு 9 மணிக்கு வீடியோ போடலான்ட்டு இருக்கேன். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, உவே சாமிநாத ஐயரை பற்றி பார்க்க போகிறோம். தனியாக படிக்கிறது போர் அடிக்குது, படிக்கிறது ஞாபகம் இருக்க மாட்டேங்குது. அதான் அவங்க கூட சேர்ந்து படிக்கலாம் அப்படின்ட்டு கிளாஸ் போட்டுட்டு இருக்கேன். தமிழ் தாத்தா உவேசா. தமிழ் தாத்தா என்று அழைக்கப்பட்டவர் யார்? உவே சாமிநாத ஐயர். உவே சாமிநாத ஐயர். பனை ஓலையை பக்குவப்படுத்தி அதில் எழுத்தாணி கொண்டு எழுதப்படுவது எவ்வாறு அழைக்கப்படுகிறது அப்படின்னா, ஓலைச்சுவடி என்று அழைக்கப்படுகிறது. பனை ஓலையை பக்குவப்படுத்தி அதில் எழுத்தாணி கொண்டு எழுதப்படுவது எவ்வாறு அழைக்கப்படுகிறது அப்படின்னா, ஓலைச்சுவடி என்று அழைக்கப்படுகிறது. 3வது கொஸ்டின், தமிழ் தாத்தா உவேசா ஓலைச்சுவடியை கண்டெடுத்த இடம் எதுன்னு கேட்குறாங்க. கொடுமுடி, அதாவது ஈரோடு பக்கத்தில் இருக்கிற கொடுமுடி அந்த இடத்துல இருக்குது. தமிழ் தாத்தாவுடைய உவேசாவுடைய ஓலைச்சுவடி எங்கே இருக்குன்னா கொடுமுடி, ஈரோடு பக்கத்தில். 4வது கொஸ்டின், 99 வகை பூக்களின் பெயர்களை தமிழ் தாத்தா உவேசா எந்த சுவடியில் கண்டார் அப்படின்னு கேட்குறாங்க. எந்த சுவடினா மொத்தம் 5 ஓலைச்சுவடிகளில் பாதுகாக்கப்பட்டிருக்கு. அது எது அப்படின்னா, கீழ்திசை சுவடி நூலகம் சென்னை, அரசு ஆவண காப்பகம் சென்னை, உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவனம் சென்னை, சரஸ்வதி நூலகம் தஞ்சாவூர். மொத்தம் 5 சுவடிகளில் பாதுகாக்கப்படுகிறது. எதுனா 99 வகை பூக்களின் பெயர்கள் தமிழ் தாத்தா உவேசா எந்த சுவடியில் கண்டார் அப்படின்னா 5 ஓலைச்சுவடிகளில் பாதுகாக்கப்பட்டு வருகிறது. அடுத்தது 6வது கொஸ்டின், குறிஞ்சிப்பாட்டு என்னும் சுவடியில் டேஷ் வகை பூக்களுடைய பெயர்கள் மட்டுமே தெளிவாக இருந்தன அப்படின்னு கேட்குறாங்க. 96 பூக்கள் வகை தான் தெளிவாக இருந்துச்சு அப்படின்றாங்க. குறிஞ்சிப்பாட்டு என்னும் சுவடியில் 99 வகை பூக்களுடைய பெயர்கள் மட்டுமே தெளிவாக இருந்தன. மொத்தம் எத்தனை? 99 வகை பூக்களின் பெயர்களை தமிழ் தாத்தா உவேசா அவர்கள் சுவடில் வைக்கப்பட்டாங்க. அதில் 96 தான் என்னது தெளிவாக தெரிஞ்சுது அப்படின்றாங்க. அந்த தெளிவாக இருந்தன அப்படிங்கிறது மொத்தம் 96 தான் அப்படின்றாங்க. 7வது கொஸ்டின், தமிழ் தாத்தா உவே சாமிநாதர் ஐயர் பிறந்த இடம் எதுனா உத்தமநாதபுரம் திருவாரூர். தமிழ் தாத்தா உவேசோட இயற்பெயர் என்னன்னா வேங்கடரத்தினம். 9வது கொஸ்டின், தமிழ் தாத்தா உவேசாவிற்கு சாமிநாதன் என பெயர் வந்தது என்ன காரணம்னா, உவேசாவின் ஆசிரியர் அதாவது மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம். தமிழ் தாத்தா உவேசாவுடைய காலம் என்னன்னா 1855 1942. ஓகேவா? தமிழ் தாத்தா உவேசாவின் ஆசிரியர் பெயர் யாருன்னா மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம். அதாவது மகாவித்வான் மீனாட்சி சுந்தரன் பெயர் உவேசாவிற்கு சாமிநாதன் என பெயர் வந்ததுக்கு காரணம் என்னன்னா அந்த ஆசிரியர் பெயர் தான். அதனால தான் அவருக்கு சாமிநாதன் அப்படின்ற ஒரு பெயர் வந்துச்சு. அடுத்து 12வது கொஸ்டினே, உவே சாமிநாதர் விரிவு என்னன்னு கேட்குறாங்க. அதாவது உத்தமநாதபுரம் வேங்கட சுப்புவின் மகன் சாமிநாதன். இதில் கொஸ்டின் குரூப் 4லாம் எப்படி கேட்பாங்கன்னா, இந்த இடத்துல வேங்கட ரத்தினம் இல்லை வேங்கட சுப்பையா ஏதாவது ஒன்று வச்சுருவாங்க. அதனால் உத்தமநாதபுரம் வேங்கட சுப்புவின் மகன் சாமிநாதன் அப்படின்னு தெளிவாக படிச்சுக்கணும். 13வது கொஸ்டின், தமிழ் தாத்தா உவேசா தம் வாழ்க்கை வரலாற்றை டேஷ் என்னும் இதழில் டேஷ் என்னும் தலைப்பில் நூலாக வெளியிட்டார். ஆனந்த விகடன் என்னும் இதழில் என் சரிதம் என்னும் தலைப்பில் நூலாக வெளியிட்டார் அப்படின்றாங்க. ஆனந்த விகடன் என்னும் இதழில் என் சரிதம் என்னும் தலைப்பில் நூலாக வெளியிட்டார். 14வது கொஸ்டின், டாக்டர் உவே சாமிநாதன் நூல் நிலையம் அமைக்கப்பட்ட ஆண்டு எதுனா 1942 சென்னை பெசன் நகரில். டாக்டர் உவே சாமிநாதர் நூல் நிலையம் அமைக்கப்பட்ட ஆண்டு இடம் எதுன்னு கேட்குறாங்க.
1942 சென்னை பெசன்ட் நகரில். 15வது கொஷின், தமிழ் தாத்தா உவேசா அவர்களின் தமிழ் பணிகளை பாராட்டி வெளிநாட்டு அறிஞர்கள் தமிழ் தொண்டினை பாராட்டி ஜி.யு. போப், சூலியல் வின்சோன். தமிழ் தாத்தா உவேசா அவருடைய தமிழ் பணிகளை பாராட்டி வெளிநாட்டு அறிஞர்கள் யாருன்னு கேட்குறாங்க, பாராட்டினாங்க. யார் அப்படின்னா ஜி.யு. போப், சூலியன் வின்சோன் அப்படின்றாங்க. 16வது கொஷின், தமிழ் தாத்தா உவேசாவிற்கு நடுவண் அரசு அஞ்சல் தலை வெளியிட்ட ஆண்டு எதுனா 2006. ஓலைச்சுவடிகளை தேடி வந்த பெரியவர் யாருன்னா உவே சாமிநாதர் ஐயர் தான். ஓலைச்சுவடிகளை தேடி வந்த பெரியவர் யாருன்னா உவே சாமிநாத ஐயர். 18வது கொஷின், தமிழ் தாத்தா உவே சாமிநாதன் தன் வாழ்நாள் முழுவதும் ஓய்வில்லாமல் டேஷ் பணியை மேற்கொண்டார், பதிப்பு பணியை மேற்கொண்டார். 19வது கொஷின், ஓலைச்சுவடியை எந்த நாளில் ஆற்றில் விட்டார் அப்படின்னு கேட்குறாங்க. ஆடிப்பெருக்கு அன்னைக்கு ஆற்றில் விட்டுடுவாங்க. ஓலைச்சுவடியை எந்த நாளில் ஆற்றில் விட்டார்கள்? ஆடிப்பெருக்கு அன்னைக்கு. 20வது கொஷின், சீவக சிந்தாமணி எனும் சமய இலக்கியத்தின் செழுமையை முழுதாக உணர்ந்ததால் இது போன்ற அரிய படைப்புகளை அழிய விடாமல் காக்க வேண்டும் என உவே சாமிநாதர் ஐயர் உறுதி கொண்டார். தமிழ் தாத்தா உவே சாமிநாதர் பதிப்பித்த நூல்கள் என்னென்ன அப்படின்னு கேட்குறாங்க. 8 தொகை 8, 10 பாட்டு 10, சீவக சிந்தாமணி 1, சிலப்பதிகாரம் 1, மணிமேகலை 1, புராணங்கள் 12, உலா 9, கோவை 6, தூது 6, வெண்பா நூல்கள் 13, அந்தாதி 3, பரணி 2, மும்மணி கோவை 2, இரட்டை மணிமாலை 2, பிரபந்தங்கள் 4. சி. இலக்குவனுடைய படைப்புகள் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. தன் வரலாறு நூல், என் வாழ்க்கை போர், குரல் நெறி நடத்திய இதழ்கள், குரல் நெறி மதுரை, திராவிட கூட்டரசு தஞ்சாவூர். அதாவது உவே சாமிநாதனுடைய நூல்கள், அதாவது அவங்கள பற்றின செய்தி இவ்வளோதான் இருக்குது. உவே சாமிநாதர் ஐயரை பற்றி செய்தி இவ்வளோதான். இன்னும் ஏதாவது எக்ஸ்ட்ரா டேட் இருந்தால் ரிவிஷனில் பார்க்கலாம். தேங்க்யூ. நாளைக்கு தேப்ப மீனாட்சி சுந்தரனாரை பற்றி பார்க்கலாம்.